ஹாய் folks, வெல்கம் டு மை சேனல் வைபிங் வித் அல்கா. இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய பாண்டியன்ஸ் பேங்கிள்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்க்கு. அதுக்கு மெயினா போறதே பாத்தீங்கன்னா இயரிங்ஸ்க்காக தான். அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க, குமிச்சு வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் இயரிங்ஸும் இருக்கும் அங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி இயரிங்ஸ் தாங்க வச்சிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாந்த்பாலி பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வெரைட்டில ஆக்சிடைஸ்டு டைப்லயும் வச்சிருந்தாங்க, கோல்ட் ஃபினிஷ்லயும் வச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டோன் இயரிங்ஸ் ரொம்ப பிரிட்டியாவே இருந்தது, ரொம்பவே அழகா இருந்ததுங்க. நிறைய அதே மாதிரி இப்போ கோல்ட் லுக் லைக் ஜுவல்லரியும் அவங்க கிட்ட கிடைக்கும். ஸோ நம்ம அது கவுண்டர்ஸ்ல இருக்கும், இங்கேயுமே கொஞ்சம் இருக்கும். அது நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அப்படியே கோல்டு லுக்ல கூட கிடைக்குங்க, கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரிஸும் நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாமே ஃபுல்லாவே ஜிமிக்கி தான். ஸோ சாரீஸ்க்கு, இந்த இந்தியன் ட்ரெடிஷ்னல் வேர்க்கெல்லாம் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே பிரிட்டியா இருக்குங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு கலெக்ஷன். இதெல்லாம் நீங்க லெஹங்காஸ் அண்ட் சுடி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க வேர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எக்கச்சக்கமான ஜிம்கால கலெக்ஷன்ஸ். நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸஸ் உங்க ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. இந்த பேட்டர்ன்லாம் பாருங்களேன், கிரீன் கலர்ல ஃபுல்லா பீட்ஸ் தொங்குற மாதிரி கொஞ்சம் நியூ டிசைனா தாங்க இருந்தது. அண்ட் நிறைய வெரைட்டிஸ்ங்க, புதுசு புதுசா வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா சீசனுக்கு ஏத்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி. இது பாருங்க, மல்டி கலர் இயரிங்ஸ், எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபேன்சியான பேட்டர்ன்ஸ் இருக்கு. ப்ரைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, நாமினலான ப்ரைஸ் தாங்க வச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டோன் இயரிங்ஸ் மேலதான் கண்ணு போயிட்டே இருந்தது, ஏன்னா ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாவும் இருந்தது, 800-900 ரேஞ்சஸ்ல இருந்தது. பட் அதுக்கேத்த வர்த்ன்னு தான் சொல்லுவேன், ரொம்பவே அழகா இருந்தது. ஏன்னா எல்லாமே இதெல்லாமே பீட்ஸ் ஒர்க், ஃபுல்லாவே பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இங்க நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ட்ரெஸ்ஸஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம்னா அதுக்கேற்ற இயரிங்ஸோ இல்ல அதுக்கேற்ற பேங்கிள்ஸோ இல்லாம நம்ம போகவே மாட்டோம். அந்த அளவுக்கு அவங்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த லாவெண்டர் கலர் தாங்க இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டே இருக்கு. ஸோ இது பாருங்களேன், நிறைய லாவெண்டர்ஸ் தான் கண்ணில் பட்டுச்சு. எல்லா கலர்ஸுமே இருந்தது, பட் சொல்றேன், இப்ப லாவெண்டர் ட்ரெண்டிங்கா போறதுனால அந்த கலர்ஸும் இருந்தது. இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்களேன், பிளாக் மெட்டல்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இதெல்லாம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குர்தாக்கு போட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு லுக் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும், சார்மிங்கா இருக்கும் பார்க்கவே. இது பாருங்க, இது கிட்ஸ் இயரிங்கும் கீழே இருந்தது, கலர் கலரா. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் கம்மியாகவும் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டியா இருக்கும். ஒரு லெஹங்கா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, இல்ல ஒரு சாரி, பார்ட்டி வேர் சாரி வேர் பண்றீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் வேர் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் இயரிங் பாருங்களேன், உள்ள ஒரு எலிஃபென்ட் மோட்டிவ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு எலிஃபென்ட் பேட்டர்ன் இருந்தாலே மோஸ்ட்லி பிடிக்கும் ஜுவல்லரிஸ்ல. ஸோ அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா அந்த நெக்வேர் சொன்னேன் இல்லையா, கோல்டு இமிடேஷன் நெக்வேர், ஃபேன்சி நெக்வேர், அந்த மாதிரி நெக்லஸ், ஆரம், அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க.
டிஸ்பிளேல இதை வந்து நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எடுத்து காமிப்பாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க இங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேன்சி ஹூப் இயரிங்ஸ். இது வந்து மல்டி கலர் இயரிங்ஸ், ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ். இங்க பாருங்க எவ்வளோ ஆக்சிடைஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பேட்டர்னும் சூப்பரா இருந்தது. நிறைய ஜும்கா இருந்தது, டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் வச்சிருந்தது. அந்த ஈவில் ஐ பேட்டர்ன் உள்ள ஜும்கா வந்திருக்கு. வெரைட்டி. இது பாருங்க ஆன்டிக் ஃபினிஷ்ல வந்து நிறைய நெக்லஸ் அண்ட் ஆரம் கலெக்ஷன் கூட வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 500 ரேஞ்சு, 400 ரேஞ்சு, 1000 ரேஞ்சு, அந்த ரேஞ்சஸ்ல வந்து அதாவது உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணுமோ அந்த பட்ஜெட்ல இருந்து ஹையஸ்ட் பட்ஜெட் வரைக்கும் கூட போகுது. ஸோ நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஷாப்பா இருக்குது. காலேஜ் பேர் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய இது யூஸ் ஆகுங்க. காலேஜ் பேருன்னு இல்லை, எல்லாருக்குமே யூஸ் ஆகும். பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்க ரிங் கலெக்ஷன்ஸ். இதுலயுமே வந்து ஆன்டிக் ரிங்ஸ் வச்சிருந்தாங்க, கோல்ட் ரிங்ஸ் வச்சிருந்தாங்க, ஆக்சிடைஸ்ட் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரிங்ஸுமே இருக்கு இவங்க கிட்ட. யூனிக்கான டிசைன்ஸ் கூட இருந்தது பாருங்களேன். கோல்டு லுக் லைக் இருக்கு. நிறைய அந்த மாதிரி வச்சிருக்காங்க. என் சிஸ்டர் எல்லாம் பிரின்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரிங் பாருங்களேன், ரொம்ப அழகா இருந்தது. அதுல ஆக்சுவலி ஒரு டிராப் தொங்குற மாதிரி சூப்பரா இருந்ததுங்க. பர்டிகுலரா இந்த டிசைன் பாருங்களேன், அந்த கிரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஃப்ளவர் பேட்டர்ன் சூப்பரா இருந்தது. இதெல்லாம் பாருங்க சோக்கர் டிசைன்ஸ், அப்படியே ஸ்டோன் வச்ச சோக்கர்ஸ் பார்க்கவே ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. நீங்க வேர் பண்ணீங்கன்னா அது கோல்டா இல்லை இமிட்டேஷனானே வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த சோக்கர் செட்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி டைப் சோக்கர்ஸ் தாங்க. ஆன்டிக் மாடல்லையும் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா கோல்டு நார்மல் எல்லோ கோல்ட்லயும் வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குதுங்க. ஆக்சுவலி யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு பார்க்கலாம், அவங்க இவ்வளோ வெரைட்டிஸ்ல வந்து சூஸ் பண்ண. ஆனா இத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தாங்க இருக்கும் சூஸ் பண்றதுக்கு. எனக்கே நானே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இது பாருங்க பிந்தி செக்ஷன். பிந்தி பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நிறைய வச்சிருந்தாங்க. கார்லண்ட்ஸ் அண்ட் நிறைய பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட்ஸ், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஒரு வழியா பேங்கிள் செக்ஷன் வந்துட்டோங்க. எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ், கண்ணாடி வளையல் மட்டும் இல்லாம மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருந்தது, ஆக்சிடைஸ்ட் இருந்தது. ஸோ இங்க பாருங்க இதெல்லாமே வந்து அந்த நூல்ல பண்ற பேங்கிள்ஸ்.
ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து அடுக்கடுக்காக வச்சுருந்தாங்க. பட் வந்து நான் பர்டிகுலராக வந்து என்னோட சாரீக்காக ரெயின் ட்ராப் பேங்கிள் தாங்க பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தேன். இங்கே ஆக்சுவலி ப்ரைஸுமே வந்து ரொம்ப நாமினல் தான், 130 ருபீஸ் தாங்க ரெயின் ட்ராப் பேங்கிள். இதுவே வந்து நான் தெரியாமல் நிறைய ப்ரைஸ் கொடுத்து வேற 250 அந்த ரேஞ்சுக்கு வாங்கிட்டேன் பிகினிங்கில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ்க்கே வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி இங்கே தான் வந்து கேட்டிருந்தேன், அந்த டைம் அப்போது வரலை பாண்டியன் பேங்கிள்ஸ்ல. பட் இப்போ வந்து இவங்க கிட்ட வந்திருக்கு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். ஸோ 130 தாங்க ப்ரைஸ். யாருக்காச்சும் வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. இது பாருங்க, இது வந்து கண்ணாடி வளையல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெல்வெட் மேல கோட்டிங் இருக்கும் இல்லையா, வெல்வெட் கோட்டிங் பேங்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. மெட்டல் பேங்கிள்ஸும் இருந்தது. இதெல்லாமே வந்து கண்ணாடி வளையல் தாங்க. நான் இப்ப காமிக்கிறது எல்லாமே வந்து கண்ணாடி வளையல் தான். எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு பாருங்களேன். இதுவுமே லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் தாங்க. ஒன்னொன்னும் ஒவ்வொரு ரேட் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருந்தது ஆக்சுவலா. அதுக்கப்புறமா நம்ம தள்ளி போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், ஹெட் பேண்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் கிளிப்ஸ் இருந்தது. அந்த கொரியன் கிளிப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கொரியன் பேண்ட்ஸ், கொரியன் கிளிப்ஸ், அந்த மாதிரி நிறைய பேண்ட் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலர் இருக்கு. உங்க ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்க, ஹெட் பேண்ட்ஸ் நிறைய இருக்கு. ரொம்ப ஃப்ளஃபியா இருந்தது பார்க்கவே. மல்டி கலர்ல இருந்தது பாருங்க. பிரைஸ் வந்து 80 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வந்ததுங்க. ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 30 ருபீஸ், 15 ருபீஸ், அதுக்கப்புறமா 60 ருபீஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு பேண்டும் ஒவ்வொரு ரேட்ல இருந்தது. பட் எல்லாமே ஒரு டீசெண்டான ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல தாங்க இருந்தது. ஹாய் சொல்றேன் என் பையன். இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஹேர் பேண்ட் தாங்க. இது நியூ வெரைட்டி போல, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. நானும் வாங்கினேன். கொஞ்சம் ஸ்க்ரன்ஜீஸ், எக்கச்சக்கமான ஸ்க்ரன்ஜீஸ் வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து அந்த கிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேண்ட், கிளிப், அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து இருக்கு. இது பட்டர்ஃப்ளை மாடல்ல இருந்தது. ரொம்ப பிரிட்டியாவும் இருக்குங்க பார்க்கவே. வந்து நம்ம ஹேர்ல போட்டோம்னா ஓகே, ஒரு லுக் வைஸ் ரொம்ப அழகா இருக்கு.
இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிஃப்ட் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க போனது வந்து நியூ இயர் டைம்ன்றதுனால ரொம்ப என்ன சொல்றது, அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் நிறையவே இருந்தது. இது எல்லாமே வந்து எரேசர்ஸ்ங்க. ரொம்ப எனக்கு வந்து அப்படியே நாஸ்டாலஜிக் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுல வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டா எரேசர்ஸ் வந்து கேட்டிருப்போம் இல்லையா. கேரட்ல வச்சிருப்போம். அதுக்கப்புறமா வந்து நிறைய பொம்மைங்க இருக்கும், டெடிபேர் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சு சின்ன வயசுல நான் யூஸ் பண்ணேன் இது எல்லாமே. இது பாருங்க, ஒரு லேம்பு, ஹெலோ கிட்டி லேம்பு, ரொம்ப அழகா இருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 595 rupees. இது எல்லாமே பூஜைக்கு தேவையான விளக்கு எல்லாமே வச்சிருந்தாங்கங்க. இது பாருங்க, ஒரு பென் ஸ்டாண்டு. பட் என்னன்னா அது செராமிக்ன்றதுனால அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருந்தது. பட் பார்க்க வந்து ரொம்ப பிரிட்டியா இருந்தது. யாரெல்லாம் வந்து அவங்க டேபிள டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இது வாங்கலாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 585 இருந்ததுங்க. இங்க பாருங்க, நரிட்டோல கூட இருந்ததுங்க. இதுவுமே சேம் பிரைஸ் ரேஞ்ச் 594. ஸோ அரௌண்ட் 600 ரேஞ்சில். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த ப்ரைஸ் அப்படி இருக்குன்னா, செராமிக் அந்த பொம்மை எல்லாமே வந்து கீழே விழுந்தா உடஞ்சிரும். செராமிக்ல பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாகவே செராமிக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தானேங்க இருக்கும். ஸோ அதனால அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. இங்கே பாருங்க, அதுக்கப்புறமா குத்து விளக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் மணியும் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, எக்கச்சக்கமான அதாவது நிறைய ஸ்பூன், பாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குதுங்க மேல. ஆக்சுவலி பாண்டியன் பேங்கிள்ஸ்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து இப்பதான் வந்து போனப்போ மேல இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்தேன். இதோட பிரைசஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா தாங்க இருந்தது, நாமினலா இருந்தது. அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற பிரைஸ் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் 39 rupees தாங்க. அந்த வெயிட் அண்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தாங்க எல்லாத்தோட பிரைஸுமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா 91 rupees. இது வந்து அந்த குழந்தைங்க விளையாடக்கூடிய டாய்ஸும் இருந்தது பாருங்க. இது வந்து அந்த ஃபேன், பட் ஒர்க் ஆகலங்க நான் எடுத்தது. ஒருவேளை ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல. நிறைய அந்த கேம்ஸ் கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி இருந்ததுங்க. கிட்ஸ் வந்தாங்கன்னா இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து கிட்ஸ் ரிலேட்டடாவே இருந்தது. இது எல்லாமே செராமிக்ங்க. அந்த டாய்ஸ் எல்லாமே வந்து செராமிக் தான். இங்க பாருங்க, சென்டட் கேண்டில்ஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் டீ லைட் ஹோல்டர்ஸ், அந்த கேண்டில்ஸ் வந்து பேட்டரியில ஒர்க் ஆகும் இல்லையா கேண்டில்ஸ், அது வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வெரைட்டி தாங்க.
இதுதாங்க பிரின்சி. இங்க வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் கூட இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கான ஸ்டோரி புக்ஸ், போர்டு, ரைட்டிங் போர்டு எல்லாமே வந்து அங்க வச்சிருக்காங்க. நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருந்தது ஆக்சுவலா. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து ரைட்டிங் போர்டு தான். இது வந்து அந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா குழந்தைங்களுக்கு, அது கூட வச்சிருந்தாங்க. இது வந்து பிரைஸ் 189. அதுக்கப்புறமா ஸ்னேக் அண்ட் லேடர், பேட் அண்ட் பால், செஸ் போர்டு, நிறைய வெரைட்டிஸ் இந்த பாருங்க. இதெல்லாமே பில்டிங் பிளாக்ஸ். ஸோ குழந்தைங்களோட டாய்ஸ் வந்து வேணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட வரலாங்க. நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க எங்கே கிடைக்கும் டி நகர்லன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே நிறைய இருக்கு. இந்த கிளாக் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளோ யூனிக்கா எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்குறேன் கிளாக்ல. யூஸ்வலாக வந்து ஆன்லைனில் நம்ம தேடினா நம்ம கிடைக்கும் இல்லையா, பட் நேரில் வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க.
நிறைய ஆர்கனைஸ் பண்றதுக்கு ட்ரேஸும் இருக்குது பாருங்க. இந்த கப் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் வந்து 600 700, நானே வந்து ஒன்று 600 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினேன். பட் இங்கே பார்த்தாச்சுன்னா எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா 225 தாங்க இருந்தது ரேட்டு. எனக்கு அதை பார்த்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஆர்கனைசிங் பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான கப்ஸ் இருந்தது. ரொம்ப எல்லாமே இருக்குங்க. அதாவது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது இங்கே இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, கிச்சன் ஐட்டம்ஸ்ன்னு. பட் இந்த வாட்டி போகும்போது தாங்க தெரிஞ்சது இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான ஜாடி வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. புளி போடுறதுக்கு, உப்பு போடுறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நிறைய சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் இருந்தது.
இந்த கன் வந்து சூப்பரா இருந்ததுங்க. என் பையனை வேற கூட்டிட்டு போயிட்டேன்னா அவன் ஒரு கன் வந்து அவனுக்கு கன்னுன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் வச்சு ஷூட் பண்றேன்ற பேர்ல அவன் ஷூட் பண்ணிருந்தான். சவுண்டோட வந்ததுங்க, சவுண்ட் அண்ட் லைட்டோட. ரெடிமேட் பிளவுஸ் வெரைட்டிஸ் கூட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியா ஷாப்பிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் கடைசியா. ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து என் பையனுக்கு அந்த கன்னு தான் வந்து ரொம்ப லேட் ஆச்சு, பேட்ரி போட்டு தரேன், பேட்ரியாக ஏதோ சம்திங் நியூ பீஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க, டிஸ்பிளே பீஸை தாண்டி. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க. அப்புறமா வெளியில வந்துட்டு நாங்கள் வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 9:30 மேலே ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 ஆயிடுச்சு. வெளில வந்தால் ஷாப் எல்லாமே க்ளோஸ். ஒருத்தவங்களுக்கு சாரீ கிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஒரு ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சு நாங்கள் வந்து சாரீ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் கிளம்பி போனோங்க. இந்த கடையில் சின்ன கடையாக இருந்ததுங்க, பட் வந்து அவங்க சூப்பராக வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எனக்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க காமிச்சதில் வந்து எனக்கு பாருங்கள் இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ரீசெண்டாக தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து எடுக்கலைங்க. பட் வந்து எனக்கு அந்த கலர் அண்ட் அந்த மெட்டீரியல் கூட ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து என் சிஸ்டர் இல்லை ஸ்னேகாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. ஸோ இதையும் வந்து நாங்கள் விட்டு வைக்கல, இதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு போனால் போதாண்டா சாமின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. நான் என்ன யோசனையில் அவ்வளோ நேரம் டி நகரில் இருந்தேன்னு தெரியல. ஏன்னா யூபர் புக் பண்ணாலும் புக் ஆகாது. ஸோ அந்த ஒரு பயத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு போனால் போதும், வீட்டுக்கு ரீச் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க.